மாநகரிலே ஒரு புதுமையான பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஏஆர்எஸ் குழுமமானது இந்த பகுதியிலே ஒரு நல்ல பள்ளியை ஆரம்பித்து முதலாம் ஆண்டாக ஆனிவர்சரி டே ஃபர்ஸ்ட் இயர் தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை இந்த பள்ளியினுடைய சேர்மன் என்ற முறையிலே எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அடுத்தது, இந்த பள்ளியின் முதலாம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவரும் இந்த பள்ளியினுடைய முதலாவது வருட குழந்தைகளாக எப்பொழுதுமே இந்த பள்ளி அவர்களை வருடா வருடம் கௌரவித்துக் கொண்டு வரும் என்று இந்த பள்ளியின் சார்பாக நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வளர்ச்சிக்கு எங்கள் பள்ளியிலே வந்து பயில வந்திருக்கின்ற முதல் வருட குழந்தைகள் அவர்கள் என்றென்றும் பல துறையிலே கல்வியை கற்று உலகம் பூராவும் பரவி அவர்களுடைய புகழை எங்கள் பள்ளிக்கு நிலைவாண்டுவார்கள் என்றும் நான் திண்ணமாக நம்புகின்றேன். அடுத்ததாக, முதல் வருடத்திலே எங்கள் பள்ளிக்கு தங்களுடைய குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பித்த பெற்றோர்களுக்கும் நான் மிகவும் அவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்ற கடமை இந்த பள்ளிக்கு வருடா வருடமும் உண்டு. இப்படி வாங்க. முதலாவது பெற்றோர்கள் என்ற முறையிலே அவருக்கு எப்பொழுதும் இந்த பள்ளியிலே கௌரவத்தை கொடுப்பார்கள் என்றும் அதே போலதான் இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் முதலாம் ஆண்டு குழந்தைகளை நல்ல தேர்ச்சியோடு கல்வித்துறையிலே வளர்த்து ஒழுக்கத்தையும் நல்ல முறையிலே கொடுத்து அவர்களை தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பள்ளிக்கு அசிஸ்டன்ட் பிரின்சிபலாக இருந்து பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரோஸ் அவர்களையும் நான் முதல் கண் வாழ்த்துவதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை அனைத்தையும் ஏஆர்எஸ் குழுமத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற எனது குமாரன் எஸ் ரவிச்சந்திரன் இந்த பள்ளியிலே தாளாளராக நியமிக்கப்பட்டு இந்த பள்ளியை சிறப்பான முறையிலே தமிழகத்திலே மட்டுமல்லாமல் பாரத தேசத்திலேயும் ஏஆர்எஸ் மெட்ரிகுலேஷன் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல் என்ற பள்ளியினுடைய பெயரை சொல்ல வேண்டும். அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையிலே வர வேண்டும் என்ற நோக்கோடு இரவு பகல் பார்க்காமல் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். எங்களோட அத்தனை வியாபார தொழிலையும் கவனித்து முதலாவது தொழிலாக தற்பொழுது முதலாவது கடமையாக இந்த பள்ளியைத்தான் நல்ல ஒரு பள்ளியாக தமிழகத்திலே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் என்னும் குமாரன் இந்த பள்ளியினுடைய தாளாளர்களுக்கும் நான் என் மனமார்ந்த என் மனைவுடன் கலந்து வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதாக. அடுத்ததாக, இதற்கெல்லாம் எங்கள் பக்கத்திலேயே இருந்து எங்களுக்கெல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற தைரியம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பமிகு அண்ணா ஆடிட்டர் துறை அவர்களையும்
அவர்களை சார்ந்தவர் குமாரர் அசோக் எப்பொழுதும் இந்த பள்ளிகளின் தாளாளர் கூடவே இருந்து பல வழிகளை, பல செயல் திறன்களை அவருக்கு தெரிந்ததை சொல்லி இந்த பள்ளிக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அவருக்கும் இந்த முதலாம் ஆண்டிலே நான் நன்றியை தெரிவிக்கொள்வதில் ஆசைப்படுகின்றேன். சாரதா அவர்கள் பிஎஸ்சி சிஏ படித்து ஒரு நல்ல முன்னணியாக ஆடிட்டராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அம்மையாரும் இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்குண்டான சேவைகளை நல்ல முறையிலே செய்து இந்த பள்ளி முன்னேற்றத்துக்காக அவரும் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லும்பொழுது எனக்கு மிகையான சந்தோஷப்படுகின்றது. இத்தனைக்கும் மேலாக இந்த பள்ளி அமைந்திருக்கின்ற இடம் மிகவும் சுகாதாரமான, குழந்தைகளுக்கு எதிர்காலத்திலே சுகாதாரமான இடமாக அமைக்கப்பெற்று சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு இயற்கையான சூழ்நிலையை அமையப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமாகவும் வளமுடனும் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அத்தனை இருந்தும் பள்ளியினுடைய சிறப்பு கல்வித்தானே, அந்த கல்வி எந்த அளவுக்கு இந்த பள்ளியிலே பிரமிக்கும் என்று பெற்றோர்கள் எல்லாம் கேள்விப்படுவது உண்டு. அதை இந்த பள்ளி எப்பொழுதும் குறை வைக்காது. அத்தனை குழந்தைகளையும் ஒரு தரமான குழந்தைகளாக எல்லா வகையிலேயும், கல்வி மட்டுமல்ல ஒழுக்கத்திலேயும் இந்த பள்ளி அனைத்து குழந்தைகளையும் ஒரு திறமையான ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக மற்றும் அப்துல் கலாமை போல பெரிய ஒரு விஞ்ஞானி, அறிவாளியாக கூட வரக்கூடிய திறமைமிக்க குழந்தைகளாக இந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முனைந்து செயல்பட்டு இந்த பள்ளியிலே படிக்க வரக்கூடிய குழந்தைகளை முன்னிலைப்படுத்துவார்கள் என்றும் சொல்லிக்கொள்வதில் மிகவும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்தகைய பள்ளியினுடைய வரலாற்று மிக்க இந்த முதலாவது ஆண்டு விழாவினை மிக சிறப்பாக நாங்கள் தற்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா, முதலாம் ஆண்டு விழா 1 என்று துவங்கியிருக்கின்றது. அதற்கு முன்னாலே ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் மாணவிகளும் எத்தனை சைபரைகள் கொண்டு வருகின்றது நான் இருக்கிற வரை கண்குளிர பார்த்து கொண்டு தான் இருப்பேன். அது 2 சைபரா 3 சைபரா என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 100 வருடங்கள் 1000 வருடங்கள் இந்த ஏஆர்எஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் இதில் இந்த வளாகத்திலே வரக்கூடிய காலேஜ், கல்லூரிகள் அனைத்தும் எதிர்காலத்திலே ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும். இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் ஒரு நல்ல சிறப்பான குழந்தைகளாக அமைவார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இத்தனைக்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்தின் அவர்களுக்கும் என் நன்றியை சொல்லி, இங்கே படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் வாழ்க, ஏஆர்எஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் இந்த வளாகத்தில் வரக்கூடிய அனைத்து கல்வித்துறையும் வாழ்க வளர்க என்று சந்தோஷத்துடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அம்மையாரை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இங்கு முதல் வருடத்திலே சீஃப் கெஸ்டாக வந்து அமர்ந்திருக்கின்ற அம்மையார் அவர்கள் சாரதா நம்பி ஆர்வலர், எம்ஏ பிஎட். அவருடைய சொற்பொழிவுகளை நான் தாளர் பதவியிலே இருக்கின்ற குகை மேல்நிலைப் பள்ளியிலே கேட்டிருக்கின்றேன். அதுவும் மட்டாமல் பல இடங்களிலே அவருடைய சொற்பொழிவை கேட்டிருக்கின்றேன். உருது சிறந்த இலக்கியவாதி, பெண்மை துறையிலே ஒரு சிறந்த பேச்சாளர், அத்தனை பெருமை மிக்க அந்த அம்மையார் அவர்கள் இந்த பள்ளியினுடைய முதலாம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு எங்களை எல்லாம் வாழ்த்து சிறப்புவிக்க இருக்கின்றார் என்று சொல்ல போனால் அது மிக மிக இந்த பள்ளி கொடுத்து வைக்கின்ற ஒரு பெருமை. முதலாம் ஆண்டு விழாவினுடைய
சிறப்பு விருந்தினர் யார் என்று சொன்னால் முதலாவது சாரதா. அந்த அம்மையாருடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் இருந்தால்தான் கல்வி திறனும் திறமையும் வளமும் முன்னேறும். அதுபோல சாரதா அம்மையார்களே இங்கு வந்து இந்த பள்ளியுடைய முதலாவது சிறப்புரையை துவக்கி வைக்க இருக்கின்றார் என்று சொல்லப்போனால் என்னுடைய பள்ளியினுடைய அதிர்ஷ்டம் இந்த வருடத்திலேயே இருந்து ஆரம்பித்து விட்டது. இந்த பள்ளியிலே குழந்தைகள் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் நல்ல ஒரு பெரிய குழந்தைகளாக, நல்ல ஒரு திறமைமிக்க திறமைசாலிகளாக வளர்வார்கள். நம்பிய ஆர்வரான் என்று நாங்கள் எல்லாம் கேட்டுப்பட்டிருப்பீர்கள். பொது சுவாமியினுடைய அது கருத்துமிக்க செயல். அத்தனை புகழ்மிக்க அம்மையார் அவர்களுடைய எங்களுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார். அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக வருக என்று வாழ்த்தி எங்கள் பள்ளியினுடைய புகழுக்கு நாங்கள் தான் முதல் பிள்ளையார் படுகிறேன்.